இன்னைக்கு நாம ஆப்ரகாம் ஸ்டோரி பார்க்க போறோம். ஸோ மக்களே, எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆப்ரகாமின் கதை பைபிளில் உள்ள ஒரு முக்கிய கதை. இது விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகள் பற்றியது. ஆப்ரகாம் மெசபடோமியாவில் உள்ள ஊர் என்ற நகரத்தில் வாழ்ந்தார். கடவுள் அவரை அழைத்து தனது குடும்பத்தையும் நாட்டையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டும் ஒரு புதிய தேசத்திற்கு செல்லும்படி கூறினார். ஆப்ரகாம் கடவுளின் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தார். அவர் தனது மனைவி சாராள் மற்றும் தனது மருமகன் லோத்துடன் கானான் தேசத்திற்கு பயணம் செய்தார். கடவுள் ஆப்ரகாமுக்கு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவதாகவும் அவரை ஆசீர்வதிப்பதாகவும் அவரது சந்ததியினர் நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்களாக இருப்பார்கள் என்றும் வாக்களித்தார். ஆப்ரகாம் மற்றும் சாராள் வயதானவர்கள். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுப்பார் என்று வாக்களித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். இது கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றியது. ஒரு நாள் கடவுள் ஆப்ரகாமை ஈசாக்கை பலியிடும்படி கூறினார். இது ஆப்ரகாமின் விசுவாசத்தை சோதித்தது. ஆப்ரகாம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிட தயாரானார். ஆனால் கடைசி நேரத்தில் கடவுள் ஒரு ஆட்டை வழங்கினார். ஆப்ரகாமின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் காரணமாக கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஒரு பெரிய தேசத்தின் தந்தையானார். மேலும் அவரது சந்ததியினர் மூலம் உலக மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். இதே மாதிரி வீடியோ நிறைய கிரியேட் பண்ண ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. இதற்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.